السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يتقبل الله من المتقين. وقال النبي صلى الله عليه وسلم: الدعاء هو العبادة. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலா அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருட்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஷவ்வாலுடைய மாதத்தின் முதல் ஜுமாவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் வழங்கிய மகத்தான பேரருள் புனிதமான ரமலான் நம்மிடம் வருகை தந்து நிறைவான அமல்களை அல்லாஹ்விற்காக நிறைவேற்றி அது திரும்ப செல்லுகிற பொழுது அந்த மாதம் அல்லாஹ்விடத்தில் நமக்கு சாதகமாக சாட்சி அளிக்க வேண்டும், அது பாதகமாக சாட்சி அளித்து விடக்கூடாது என்ற துஆவோடு ரமலானுடைய மாதத்தை விடை பெற்றவர்களாக ஒரு மூமினுடைய உணர்வும் உள்ளமும் ரமலானில் நிறைவேற்றிய அமல்கள், நற்காரியங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே சதாவும் ரமலானுடைய நினைவுகள் வருகிற பொழுதும் அல்லது நினைவுகளை ஏற்படுத்தியும் அல்லாஹ்விடத்திலே நாம் கண்டிப்பாக துஆ செய்ய வேண்டும். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். நாங்கள் செய்தவற்றை நீ ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் ஒவ்வொரு நேரத்திலும் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய அமல்கள் அனைத்தையும் கபூல் செய்வானாக. இம்மைக்கும் மறுமைக்கும் பயன்படக்கூடிய அமல்களாக அல்லாஹ் அதனை ஆக்கியருள் பாலிப்பானாக. அருமையான மூமின்களே, ஒரு தெளிந்த நீரோடையை போன்ற மார்க்கத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். பெருமானாருடைய பெரும் போராட்டங்களில் ஒன்று அவர்களுடைய உள்ளங்களில் மண்டி கிடக்கிற மூட நம்பிக்கைகளை, மௌட்டீகங்களை அழித்தொழித்து முழுமையாக அல்லாஹ்வின்பால் திரும்புகிற இதயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்க பாடுபட்டார்கள். காரணம்,
மனிதனுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் படைப்புகளை மையமாக வைத்து மனிதர்கள் செயல்படுதல் என்பது இயற்கையாக ஆகிவிடும். அப்படி ஆகுகிற பொழுது மனிதர்களுக்காக தங்களுடைய செயல்பாடுகளை வீணடித்து விடுவார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்வார், தொழுகையாளிகளுக்கும் நரகம் உண்டு என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார். எந்த தொழுகையாளிகள் என்பதை அல்லாஹ் விவரிக்கிற பொழுது, அல்லதீனஹும் ஸலாத்திஹிம் சாஹூன், கவனமற்று பொடுபோக்காக தொழுகக்கூடியவர்கள். வல்லதீனஹும் யுராஊன், பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக செயல்படக்கூடியவர்கள். அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும் நிறைவேற்றப்படக்கூடிய அமல்கள், அது பிறருடைய பாராட்டை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியோ அல்லது அவரை மிகச்சிறந்த வணக்கசாலி என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த எண்ணங்கள் மாறிவிடும் என்று சொன்னால் அந்த தொழுகை கூட பயனற்றதாக ஆகிவிடும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே எச்சரிக்கிறார். ஒவ்வொரு அமல்களுடைய நீயத்துகள், எண்ணங்களை சொல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தந்த வார்த்தை, நான் அல்லாஹ்விற்காக செய்கிறேன். சடங்கு சம்பிரதாயம் என்பது இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் அறவே கிடையாது. சடங்குனா என்ன? எல்லாரும் செய்கிறாங்க, நம்மளும் செய்வோம், ஒரு செய்து வைப்போம், அப்படி செய்துவிட வேண்டும். அந்த எண்ணங்களை அடியோடு ஒழித்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகிறோம், அதனுடைய ஆரம்ப எண்ணங்களை பெருமானார் சொல்லுகிற பொழுது, அல்லாஹ்விற்காக நான் தொழுகிறேன். நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ்விற்காக நோன்பு வைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு அமல்களிலேயும் சடங்கு சம்பிரதாயத்தை தாண்டிய உணர்வு பூர்வமாக அல்லாஹ்விற்காக செயல்படுதல் என்ற உணர்வை ஒவ்வொன்றிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி இருக்கிறார். எண்ணங்கள் மாறும் பொழுது அல்லது வேறு நோக்கங்களுக்காக அல்லாஹ்விற்காக நிகழ்த்தப்பட வேண்டிய வணக்கங்கள் அங்கு கொண்டு செல்லப்படும் என்று சொன்னால் அவைகள் அனைத்தும் நிராகரிக்கப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையோடு சொல்கிறார். மறுமையினுடைய ஒரு காட்சியை முன்வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்கள். ஒரு மிகச்சிறந்த அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்த தியாகி, ஒரு போராளி, ஒரு ஷஹீத் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவார். அல்லாஹ்வை விசாரிப்பான், நீங்க என்ன செஞ்சீங்க? யா அல்லாஹ், உனக்காக, உன்னுடைய மார்க்கத்திற்காக என்னுடைய உயிரை நான் தியாகம் செய்திருக்கிறேன். உடனே அல்லாஹ் சொல்வான், நீ பொய் சொல்லி விட்டாய், நீ பொய் சொல்லி விட்டாய். பார்க்கிற மக்கள் உன்னை பெரும் போராளி என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காக உன்னுடைய இன்னுயிரை நீ நீத்தி இருக்கிறாய். இந்த பாராட்டு அது உலகத்தில் சொல்லப்பட்டு விட்டது. எதை எதிர்பார்த்தாயோ அது துனியாவிலே கிடைத்து விட்டது. எனவே உன்னுடைய நோக்கம், உன்னுடைய எண்ணம் தூய்மையற்றதாக இருந்ததினால் நீ நரகத்திற்கு போய்விடு என்று அல்லாஹ் அனுப்பி விடுவார். ஒவ்வொரு மனிதராக, ஒரு தொழுகையாளி, ஒரு நோன்பாளி, ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர், தர்மம் கொடுத்தவர், ஹஜ் செய்தவர், ஒவ்வொரு மனிதனும் அவர் விசாரிக்கப்படுகிற பொழுது எந்த நோக்கத்திற்காக அமல்கள் செய்யப்பட வேண்டுமோ அதில் மாற்றம் இருக்கும் என்று சொன்னால் அந்த அமல்கள் நிராகரிக்கப்படுவதோடு ஒரு பொய்யான போலியான இபாதத்துகளை செய்ததற்காக அவர்கள் நரகத்திற்கு அனுப்பப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். எனவே மூமின்களே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அடியான் செய்யக்கூடிய அமல்கள் தக்வாவுடைய மனிதர்களிடம் இருந்து மட்டுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இந்த வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகிற இடம்
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 2 பிள்ளைகள் ஒரு திருமண விஷயத்தில் மோதிக்கொண்டார்கள். அப்படி மோதிக்கொண்ட பொழுது ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுவதற்காக ஒருவர் சொன்னார், நாம் அல்லாஹ்விற்காக குர்பான் கொடுப்போம். யாருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவர் அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளலாம். குர்பானி கொடுத்தார்கள். ஒருவரிடமிருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இன்னொருவருடைய குர்பான் நிராகரிக்கப்பட்டது. இதனுடைய தொடரில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா யதகப்பலுல்லாஹ் மினல் முத்தகீன். இறையச்சம் உடையவர்கள், தக்வா உடையவர்கள், அல்லாஹ்விற்காக மட்டும் செயல்படக்கூடியவர்களிடமிருந்து அல்லாஹ் இவைகளை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று இந்த வசனத்தை எல்லாம் முடிக்கிறார். மூமின்களே, நாம் எவ்வளவு நல்லவர்களாக பேணுதலான மனிதர்களாக இருந்தாலும் என்ன உணர்வுகள் அந்த விளம்பர சிந்தனையை கொண்டு வந்து திணித்துவிடும். அவைகளை தவிர்த்து விட்டு என்னுடைய அமல்கள் யாவும் அல்லாஹ்விற்காக நான் செய்கிறேன் என்பதை இந்த மனதிற்கு போதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த மனம் மாறுகிற பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். எனவே ரமலானை நாம் அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து கேட்போம், யா அல்லாஹ், நாங்கள் செய்த ரமலானிய அமல்களை நீ கபூல் செய்வாயாக. அதுதான் நோக்கம். அரபிக்குரிய சஹாபாக்கள் 6 மாத காலம் ரமலானை எதிர்பார்ப்பார்கள். ரமலானுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து 6 மாத காலம் துஆவில் ஈடுபடுவார்கள். நம்ம துஆ செய்யறத கூட ரமலானோடு முடிந்தது என்று நினைத்தால் அது நம்முடைய அறியாமை. மூமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய காலங்களை குறித்த ஒரு நினைவலைகளை சமூகத்திற்கு தருகிறார்கள். ரமலான் பிரிகிற பொழுது பெருமானார் சொன்னார்கள், வானங்கள் அழுகிறது, பூமி அழுகிறது, அல்லாஹ்வுடைய படைப்பெல்லாம் அழுகிறது. ஏன், என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்ட முசீபத்தே, சோதனையே என்று சொல்வார்கள். சோதனையா? உலகத்தில் ஈமானிய சமுதாயத்திற்கும் தக்வா உடையவர்களுக்கும் ரமலானுடைய பிரிவை போன்ற ஒரு சோதனை, ஒரு முசீபத் வேறு எதுவும் இருக்காது. அல்லாஹ்வுடைய ரசூல் சோதனைகள் முசீபத் என்றே குறிப்பிட்டு சொல்லிவிட்டு பின்னால் காரணங்களை அடுக்கிக் கொண்டே வருவார்கள். ஈமானிய சமுதாயத்திற்கு ரமலானுடைய பிரிவை விட மிகப்பெரிய சோதனை வேறு எதுவும் இருக்க முடியாது. காரணம், அதில் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுக்குகிறார்கள் பெருமானார். இந்த ரமலானுடைய காலம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், அடியார்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் மாதமாக இருந்தது. அதனுடைய வாசல் அடைக்கப்படுதா இல்லையா? இப்ப கேட்கக்கூடிய துஆக்கள் அடியான் கேட்கலாம், ஆனால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா இல்லையா உத்தரவாதம் கிடையாது. ரமலான் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்ட நாட்கள். அது கைவிட்டு போகும் பொழுது அதை விட சோதனையும் முசீபத்தும் வேறு எது இருக்க முடியும்? அடியார்கள் செய்த அமல்கள் பன்மடங்கு பெருக்கி தரப்பட்டது. நபிலான வணக்கங்கள் ஃபரலுக்கு நிகராகவும், ஃபரலான வணக்கங்கள் 70 ஃபரலுகளுக்கு நிகரான நன்மைகளை பெற்றுத்தந்த ஒரு அற்புதமான மாதம். அதை அனுபவித்தோம். அது கைவிட்டு போவதை போன்ற ஒரு கை சேதம் வேறு எதுவும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிய சமூகத்திற்கான பெரும் இழப்பு ரமலானுடைய மாதத்தின் பிரிவு என்று உணர்த்தி காண்பித்தார்கள். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அமல்கள் பன்மடங்காக பெருக்கி தரப்பட்டது, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அடியார்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டது, நரகம் பூட்டப்பட்டிருந்தது, சொர்க்கம் தன்னை அலங்கரித்துக் கொண்டது. இவ்வாறான பெரும் நன்மைகள் சமுதாயத்தை விட்டும்
பிரிவது என்பது அதைவிட பெரும் கை சேதம் முசீபத்து வேறு எதுவாக இருக்க முடியும் என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காண்பிக்கிறார்கள். மோமின்களே, ஒரு மூமினுடைய குணம் என்ன தெரியுமா? அறிவாளி யார் என்பதை பெருமானார் சொல்லுகிற பொழுது, மன்தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். அறிவாளி யார்? பெருமானார் சொல்வார்கள், தன்னை உணர்ந்து தன்னுடைய மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்விற்காக யார் அமல் செய்து கொண்டாரோ அவரே சிறந்த அறிவாளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். மோமின்களே, ஒரு மூமின் தான் கடந்து வந்ததை நினைத்து பார்க்க வேண்டிய அவசியம் நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது. நான் ரமலானை சரியாக பயன்படுத்தினேனா? அதில் என்னென்ன குறைகள் நிகழ்ந்து விட்டது? எவ்வளவு கவனமற்று நான் இருந்து விட்டேன்? அல்லது எவ்வளவு ஆர்வமாக அதனுடைய அமல்களை நிறைவேற்றினேன் என்று சுய பரிசோதனை செய்பவனே மிகச்சிறந்த அறிவாளி. மரணம் நம்மை தொடருகிறது என்று சொல்லக்கூடாது. மரணம் நமக்கு பின்னால் நிழலிட்டு நிற்கிறது. எந்த வினாடியிலும் மரணம் சம்பவித்து விடலாம். பின்னாடி பார்த்துக்கலாம், அடுத்த ரமலானில் பார்த்துக் கொள்ளலாம். இது அனைத்தும் நஃப்ஸுடைய ஏமாற்று வேலை. மோமின்களே, எந்த ரமலான் நம்முடைய வாழ்வில் கிடைத்து விடை பெற்று விட்டதோ அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நாம் துஆ செய்வதோடு அந்த அற்புதமான ஈமானிய பேரின்ப காலத்தை ஒரு கணம் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது. யாருக்கு பெருத்த கை சேதம் தெரியுமா? கபராளிகளுக்கு. மரணித்து மண்ணறையில் இருப்பவர்கள் ரமலான் என்ற பொக்கிஷத்தினால் அவர்கள் எல்லா வழக்கு விசாரணைகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தண்டனைகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ரமலான் பிரிவதை உயிரோடு வாழ்ந்தவர்களை விட மன்னரை வாசிகளுக்கு மிக பெரும் சோதனையாக அமைந்திருக்கும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த ரமலானில் வைத்த நோன்பு, உணர்வுகளை ஒழுங்குபடுத்திய முறை, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்ட மனோநிலை, பசியை உணர்ந்த தருணம், ஏழைகள் மீது பரிதாப உணர்வுகள் ஏற்பட்ட நிலை, உறவுகளோடு இணைந்திருக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்த காலம், இப்படி ஒவ்வொரு தனி மனிதனுக்கான மிக பெரும் ஒரு பயிற்சி பட்டறையாக ரமலான் இருந்தது. இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை அனுபவித்த ஒரு மோமீன் அதை நிரந்தரமாக்கி கொள்ளாமல் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வார் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நோன்பு எத்தனையோ மக்களுக்கு பசித்திருந்தது, தாகித்திருந்ததை தவிர வேற எந்த பலனையும் தராமல் போய்விட்டது. அப்படி சில மனிதர்களின் பட்டியல் இருக்கும் என்று பெருமானார் எச்சரித்தார். எப்படிங்க உங்களுக்கு ரம்ஜான் போச்சு? ஒரே பசியும் பட்டினியா போச்சு. உங்களுக்கு எப்படி கழிந்தது? என் உணர்வுகளை நல்லதாக்குவதற்கு ரமலான் எனக்கு வழிகாட்டியது. நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொண்டேன். பெருமானார் சொல்வார்கள், யாரை பார்த்தாலும் நல்லெண்ணத்தோடு பாருங்கள் என்றார். நம்முடைய வாழ்வு, மனிதர்களோடு சந்திப்பு, பழக்க வழக்கங்கள் அத்துணைக்குமான மூலம் என்ன ஓட்டம். ஒருத்தரை பார்க்கும் போது நல்ல மனுஷனப்பா, அவர் தொழுகையாளி, பேணுதலானவர், இதுக்கு பிறகுதான் அவரோடு நாம் பழகுகிற பழக்கமும் பேச்சும் அனைத்துமே நல்லதாக பிறக்கும். அனைத்துமே நல்லதாக பிறக்கும். ஒருவரை பார்க்கிற பொழுதே நம்முடைய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களாக உருவாகிவிட்டால், ஒரு மோசமான ஆளு, ஒரு வரவு செலவு சுத்தம் இல்லை, யாரோ சொன்னார்கள், காதில் விழுந்தது, அதை மனசுல வச்சுட்டே அவரோடு பழகுகிறோம். எதிர்வினை என்னவாக இருக்கும்? மிகப்பெரிய பாதகங்களை உருவாக்கக்கூடியதாகவே அமையும். பசித்திருக்கிற பொழுது, நோன்பு இருக்கிற பொழுது எல்லோரும் மூமின்கள். அந்த உணர்வுக்கு ஆட்பட்டோம். எல்லாருக்கும் சலாம் சொல்லும்,
எல்லாரிடத்திலேயும் முசாஃபா செய்தோம், எல்லோரிடத்திலேயும் சிரித்து பழகினோம். அந்த நல்ல உணர்வுகளை நிரந்தரமாக்க முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதான வாழ்க்கை. சண்டை சச்சரவு இல்லாத ஒரு வாழ்வு மிகப்பெரிய நிஅமத். ரமலானில் மிகப்பெரிய அமைதியை அந்த நோன்பு தந்தது. நானா இப்படி அமைதியா இருக்கிறேன்? ஒரே என்னை சண்டைக்கொலை என்று சொல்லுமே, கடுமையாக பேசுபவர் என்று சொல்லுமே, எல்லோரிடத்திலேயும் சண்டை சச்சரவு என்று வாழ்பவன் என்று அடையாளப்படுத்தியது. ஆனால் ரமலான் என்னை அமைதியானவனாக உருவாக்கி தந்தது. அந்த அமைதியை நிரந்தரமாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த பசி பட்டினி, ஏழை பணக்காரன் பாகுபாட்டை அது ஒழித்தது. அது ஒழித்தது. எங்கு பார்த்தாலும் யாசகர்கள் சளைக்காமல் இருப்பதை கொடுத்தோம், அல்லது நல்ல வார்த்தைகளால் அவர்களை வழி அனுப்பி வைத்தோம் இல்லையா? அந்த நேரத்தில் ஏற்பட்ட உணர்வுகள் என்னன்னா, அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். என்றைக்கு நான் சம்பாதிச்சேன், என்னோட சொத்து, நான் கஷ்டப்பட்டேன், நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணங்கள் மனதிற்குள் உருவாகிவிடும் என்று சொன்னால், கஞ்சனாக மட்டுமல்ல, ஒரு கொடூரமான மனநிலை உடையவனாக மாறிவிடுவோம். ரமலான் அதை தடுத்து நிறுத்தி ஏழை பணக்காரன் என்ற வேற்றுமையிலிருந்து ஒரு சராசரி அடியானாக, அடிமையாக உணர்கிற வாய்ப்பை அந்த நோன்பு தந்தது. அதற்கடுத்து பெருமானார் சொல்வார்கள், ஒரு காலம் வரும், மக்களிடத்திலே வெட்க சுபாவங்கள் இல்லாமல் ஆகிவிடும், கூச்ச உணர்வுகள் இல்லாமல் ஆகிவிடும், நடு ரோடுகளில் மனிதர்கள் நடக்கிற பகுதிகளில் விபச்சாரங்கள் பெருகிவிடும். இப்படி எல்லாம் பட்டியலிட்ட பெருமானார் சொல்வார்கள், உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். இல்லையா? நோன்பு அத்தகைய நல்ல உணர்வை எனக்குள் உருவாக்கி தந்தது. அசந்தர்ப்பமாக அந்த சூழ்நிலைகள் ஏற்பட்ட பொழுதும் நோன்பு வச்சிருக்க என்ற பார்வை தானாக தாழ்ந்தது. அது நிரந்தரமாகும் என்று சொன்னால், கூச்சமற்ற பாவ செயல்களில் இருந்து இந்த சமூகம் பாதுகாக்கப்பட்டுவிடும். மூமின்களே, ரமலான் ஒரு சமுதாயத்தினுடைய சடங்கு சம்பிரதாயம் என்று நினைத்தால் நம்மை போன்ற அறிவிலிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஒரு தலைமுறையை பண்படுத்திய பட்டறை அது. காமத்தை கட்டுப்படுத்த முடியாது என்று சொன்னவர்களை ரமலான் கட்டுப்படுத்தி காண்பித்தது. ஏன்? இந்த ஒரு மாசம் நான் சுத்தமாக இருந்தேனே, எனக்கு ஹலாலான மனைவியின் அருகாமையில் கூட நெருங்கவில்லையே. அந்நிய பெண்களை பார்ப்பதற்கான இந்த தைரியம் ரமலானுக்கு பிறகு வரும் என்று சொன்னால், இந்த ரமலான் என்னை பண்படுத்தவில்லை, அல்லது ரமலானில் நான் என்னை பண்படுத்திக் கொள்ளவில்லை என்பதைத்தான் பாடம் சொல்லுகிறது. மூமின்களே, அவரவர்களுடைய குணத்திற்கு ஏற்ப, அவரவருடைய வாழ்க்கைக்கு ஏற்ப நிறைய பாடங்களை ரமலான் தந்தது. மற்ற எந்த காலத்துல தொழுகிற நேரம் இல்லை, ஆபீஸில் அனுமதிக்க மாட்டாருங்கிறாங்க, முதலாளி தொழுகை நேரத்தில் விடுவதில்லை, வீட்டில் நிறைய வேலை. ஆனால் ரமலானுடைய மாதத்தில் ஒரு நேர தொழுகை கூட தவறாமல் தொழுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் தந்தான். இந்த மனம் அதற்கு ஆட்பட்டது. அந்த தேடல் நிரந்தரமாக வேண்டும். ஏன் இப்பொழுது அது அமையவில்லை என்ற ஒப்பீட்டை ஒரு மூமின் நிச்சயமாக யோசிப்பார். ரமலான்ல சண்டையே போடல, கை நீட்டவே இல்லை, தவறான வார்த்தைகள் பேசவில்லையே, கெட்ட வார்த்தைகள் நாவில் வரவில்லையே, அது ஏன் என் வாழ்க்கையில் நிரந்தரமாக்க முடியாது? அந்த பாடங்களை ரமலான் மிக பெரும் பொக்கிஷமாக இருந்து நம்மை ஒரு மாத காலம் பயிற்சி அளித்தது, தீட்டி தந்தது. மாறினோம். அந்த மாற்றம் நிரந்தரமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. ஒவ்வொன்றை நான் வீட்டில் நடந்து கொண்டது, மனைவியிடம் நடந்து கொண்டது, பெற்றோர்களிடம் நடந்து கொண்டது, உறவினர்களிடம் நடந்து கொண்டது, சமுதாயத்தில் நடந்து கொண்டது, என்னுடைய மறுமைக்கான சிந்தனைகள்
நான் செய்த துஆக்கள், ஓதிய தஸ்பீஹாத்துகள். வருஷம் முழுவதும் தஸ்பீஹ் எடுக்கல, ரமலானில தஸ்பீஹை விடவே இல்லை. அந்த தஸ்பீஹ் என்னுடைய எண்ணங்களை, உணர்வுகளை சமன்படுத்தியது. எப்ப உட்கார்ந்தாலும் கண்டதெல்லாம் யோசனைக்கு வருது, தேவையில்லாத சிந்தனைகள் வருது. ஆனால் தஸ்பீஹை எடுக்கிற பொழுது அவருடைய நாவு சொன்ன சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அவருடைய சிந்தனைகளை செழுமைப்படுத்தியது. எவ்வளவு பெரிய மாற்றங்கள்! எனவே மூமின்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக ரமலானுடைய பாடங்களை நினைத்து பார்ப்பதோடு அதை நிரந்தரமாக்குவதற்கு அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். இந்த ஒரு மாத கால பயிற்சியினை விடாமல் வாழ்க்கையில் அதை தொடர்வதற்கும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். நான் மாறாமல் மாற்றத்தை அல்லாஹ் தரமாட்டான் என்பதை உணர வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மூமின்களே, ஒரு மூமினுக்கு அவருடைய வாழ்வின் மிகப்பெரிய எண்ணமாக இது மாதிரியான நல்ல எண்ணத்தை விதைப்பதும் உருவாக்குவதும் குர்ஆன். ஒரு சமுதாயத்தை 1400 ஆண்டுகளாக ஒரு பாட நூலாக, ஒரு சிலபஸாக கூடவே இருந்து பெருமானாருடைய பேர் அற்புதமாய் நம்மை வழி நடத்துவது குர்ஆன். குர்ஆனுக்குத்தான் ரமலான். குர்ஆனுக்காக வேண்டிய அல்லாஹ் ரமலானை அமைத்து இத்தனை நன்மைகளை தந்தான். ஓதினோம், பிறர் ஓத கேட்டோம், தொழுகையில் ஓதினோம், பிறரை ஓத சொல்லி கேட்டோம். அந்த குர்ஆன் நிஜமாலும் வாழ்வின் வழிகாட்டியாக ஒவ்வொரு விஷயத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால், நமது அடுத்த தலைமுறையாகிய குழந்தை செல்வங்களை குர்ஆனிய சமூகமாக அவர்களை வார்த்தெடுப்பதற்கு பாடமாக முக்கியமாக விளங்குவது மதரசாக்கள். அதுவும் அப்படித்தான். மதரசாக்கள் என்பதும் அப்படித்தான். ஏழை பாலைகள் ஓதும் இடம், அரசு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் போகும் இடம். நாம் எல்லாம் ரொம்ப வசதியா இருக்கிறோம், சௌரியமா இருக்கிறோம், அதனால நமக்கெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். 20 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய மகன் அல்லது மகன் எப்படி இருப்பார்கள் கற்பனை செய்து பாருங்கள். அல்லது இருப்பவர்கள் நீங்கள் நிஜத்தை அனுபவிக்கிறீர்கள் பாருங்கள். ஏன் என் மகன் இப்படி இருக்கான்? கொஞ்ச காலம் தானே ஓடுவோம். ஆட்டமெல்லாம் அடங்கி ஒரு நிதானம் கிடைக்கிற தந்தை என்ற ஸ்தானத்தில் இருந்து வாலிப பிராயத்தை எட்டிய பிள்ளைகளோடு வாழ்க்கையை நடத்தும் பொழுது தன்னுடைய மகன் செய்யக்கூடிய முரண்பட்ட செயல்பாடுகளை கண்டு கண்டிக்கவும் முடியாமல் அவனுக்கு உபதேசமும் செய்ய முடியாமல் நொந்து போய் வீட்டிற்குள் வாழுகிற நிறைய பெற்றோர்கள், ஏன் என் பையன் இப்படி ஆனா, என் மகன் இப்படி ஆனா. அந்த 20 ஆண்டுகளில் அவனுடைய 20வது வயதில் அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய மோகங்கள், அவனுடைய தவறான சிந்தனைகள், அவனுடைய வாழ்க்கை முறை மாறுபட்ட அநாகரீகம், இதை பார்த்து வெதும்பி நிற்கிற பெற்றோர்கள் அவனுடைய 5 வயதிற்கு திரும்பி வாருங்கள். அன்றைக்கு அவனுடைய கையில் குர்ஆனை கொடுத்திருந்தால், அல்லாஹ்வை சொல்லி இருந்தால், ரசூலை சொல்லி இருந்தால், மார்க்கத்தை ஊட்டி இருந்தால், அவன் இந்த 20வது வயதில் எப்படிப்பட்ட மகனாக மகளாக இருந்திருப்பார்கள். இன்னைக்கெல்லாம் பெரும்பாலும் அந்த வயதுடைய பிள்ளைகள் பெற்றோர்களை புறக்கணிப்பதல்ல, கடுமையான வார்த்தைகளால் அவர்களை உதாசீனப்படுத்துகிற வாழ்க்கை முறைதான் பெருவாரியான குடும்பங்களில் நிலவி வருகிறது. சொன்னாவே கேட்க மாட்டேங்கிறான். பையனானாலும் சரி, பெண் பிள்ளையானாலும் சரி. அதனுடைய சோதனைகளை அனுபவிக்கிறோம். பார்த்து செலுத்திய சொத்து, பொருளாதாரம். அவனுக்கு அந்த கவலை எல்லாம் கிடையாது. அவன் நினைக்கிற பொழுது 2000 செலவு செய்வதற்கு யோசிப்பதே கிடையாது. ஒரு 20,000 அழிப்பதற்கு யோசிப்பதே கிடையாது. நாம் யோசித்த சில ஆயிரங்கள்
அவர்களுக்கு அது லட்சங்களில் அழிப்பதற்கு வினாடி பொழுதில் அதனை புரிந்து விடுகிறார்கள். அங்கதான் ஒரு தந்தையாக பிள்ளையை இழக்கவும் முடியாமல் சேர்க்கவும் முடியாமல் வாழ்க்கை போராட்டத்தில் தடுமாறுகிற இந்த தலைமுறைக்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய சமூக கடமை அவர்களுக்கு மதரசாவின் நிழலை காட்டித்தர வேண்டும். வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. முழுக்க முழுக்க விஞ்ஞானத்தினுடைய பரிசை சோசியல் மீடியாக்களாக இன்டர்நெட் அந்த தொடர்பு இல்லாத ஏழை வீடு கூட கிடையாது. இது மாதிரியான கலாச்சார சூழ்நிலைகளில் ஒரு 20 வயதை அடைகிற இளைஞன் அல்லது இளம்பெண் தன் பெற்றோரோடும் தன் சமூகத்தோடும் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற பெற்றோர்கள் தயவு கூர்ந்து அவர்களை மதரசாவின் நிழலில் வார்த்தெடுக்க முன்வாருங்கள். பள்ளிக்கூடத்தில் அது கிடைக்காது, நிச்சயமாக கிடைக்காது. குருகுல கல்வியாக ஒழுக்கம் பயிற்றுவிக்கப்பட்ட காலங்கள் இல்லை. அது கமர்ஷியல். அங்க வெறும் பாடமும் மார்க்கும் முன்னணியும் தரமும் இதை பிரதானப்படுத்தி ஆசை வார்த்தைகள் ஊட்டி அவர்களை மிக பெரும் அறிவுஜீவிகளாக உருவாக்கப்படுவதை போன்ற பிம்பத்தை தான் கல்வி நிலையங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறது. ரொம்ப காஸ்ட்லியான ஸ்கூல், அந்த யூனிஃபார்மே பயங்கரமா இருக்கும். அங்க எல்கேஜிக்கு லட்சம் வாங்குகிறார்கள். இவ்வளவு மூட நம்பிக்கைகளை பிரம்மாண்டமாக உலகம் காட்டுகிற பொழுது நம் குழந்தைகளின் எதிர்காலத்தின் ஒழுக்க நாகரிகம், யாரையாவது பயந்து வாழ வேண்டும் என்ற அந்த பய உண்மையான உணர்வு எங்கு கிடைக்குமோ அதை தவிர்த்து விட்டுதான் கிடைக்காத இடங்களில் லட்சங்களை செலவு செய்து கொண்டிருக்கிறோம். +2 வந்த பிறகு அவன்கிட்ட இறைபக்தி அப்ப ஊட்ட முடியுமா? நபியினுடைய நேசத்தை அவர்களுடைய உள்ளத்தில் நிலைநிறுத்த முடியுமா? தாய் தகப்பன் யார் என்பதை உணர வைத்து அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனோநிலையை அந்த வயதில் உங்களால் தர முடியுமா என்றால் நிச்சயமாக தர முடியாது. ஆனால் பேசி பழகி தத்து மொழியிலே அவர்கள் வாயை திறக்கிற பொழுது மதரசாக்களின் நிழல்களில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒரு கலிமாவோடு அந்த குழந்தை ஒரு மார்க்கத்தை தொடங்க ஆரம்பித்தால் அது அல்லாஹ்விடமிருந்து படிக்கிறது. என் பெற்றோர் உனக்கு அடுத்து உபகாரத்திற்குரியவர்கள் என்ற உணர்வை அந்த குழந்தை பெறுகிறது. அல்லாஹ்விடமிருந்து, அவனுடைய வார்த்தைகளிடமிருந்து, என் தாயினுடைய பாதடியில் சொர்க்கம் என்று வேதத்தின் வழியே அது கற்றுக்கொள்கிறது. நான் அதிகம் நேசிப்பதற்கும் பின்பற்றப்படுவதற்குமான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை அது அன்றைக்கு உள்வாங்கிக் கொள்ளுகிறது. தன் வாழ்நாள் நெடுகிலும் யாரையும் தலைவராக ஏற்க மறுக்கிற ஒரு மனோநிலையோடு அந்த குழந்தை உருவாகும். இப்ப நான் சொன்ன 20 வயசு மார்க்கத்தினுடைய நிழலையே பார்க்காதவர்கள் அவர்களுடைய வாயில் யாரை தலைவராக போட்டிருக்கிறார்கள், என்னவெல்லாம் சொல்லுகிறார்கள். சூடுபிடித்திருக்கிற அரசியல் தளங்களில் களங்களில் சமூகம் கணிக்கிற மிக மோசமான மனிதர்களை அவர்களுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் என்று பேசுகிற அளவுக்கு ஹிஜாபும் இளைஞர்களும் அவர்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளும் மாறி போய் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களின் 20 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த வாழ்வு போதிக்கப்படாத, மார்க்கம் காட்டப்படாத வளர்ப்பின் விபரீதமான விளைவை அந்த குடும்பங்கள் அனுபவிக்கிறது. மூமின்களே, பெருமானாரை சுற்றிலும் நிறைய குழந்தைகள் இருந்தார்கள், நிறைய குழந்தைகள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மூச்சுக்கு மூச்சு தான் வாழுகிற காலத்திலேயே தன்னுடைய சமூகத்தை குர்ஆனிய சமூகமாக உருவாக்க வேண்டும் திட்டமிட்டார்கள். பெரியவர்களுக்கு ஒரு நேரம், சிறார்களுக்கு ஒரு நேரம், பெண்களுக்கு ஒரு நேரம்,
நேரம் கிடைக்கிற பொழுது அல்லது நேரத்தை ஏற்படுத்தி கொண்டு வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் பெருமானார் செய்த மிகப்பெரிய சமூக புரட்சி என்ன தெரியுமா? அவர்களுடைய வாழ்க்கைக்குள் குர்ஆனை கொண்டு போய் இறக்க வேண்டும். இந்த உம்மத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய உதடுகளும் அந்த குர்ஆனை உச்சரிக்க வேண்டும். குர்ஆன் எழுத்தில் கண்ணில் பார்த்து படிக்கக்கூடியது, பெருமானார் அதை ரூபமாக காட்டக்கூடிய வாழ்வு. குர்ஆனில் எதை வாசித்தீர்களோ அதை வாழ்க்கையில் பெருமானாரிடம் கற்றுக்கொள்ளுங்கள். பெருமானாருடைய வாழ்க்கை என்பதே குர்ஆனின் வெளிப்பாடாக அமைந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி தருவார், அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த குழந்தை சமுதாயத்தின் மீது கொண்ட கருணை என்ன தெரியுமா? குழந்தை சமுதாயத்தின் மீது கொண்ட கருணை, இந்த குழந்தைகள் அந்த குழந்தை பிராயத்திலேயே அல்லாஹ்வின்பாலும் ரசூலின்பாலும் அவர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று சொன்னால், பாலஸ்தீனத்திலிருந்து ஒரு குழந்தையின் குரல் உலகத்திற்கு வெளிப்படுகிறது, சொர்க்கம் கிடைக்க வேண்டும், அது இந்த பூமியை விட அழகானது, சொர்க்கம் கிடைக்க வேண்டும், இங்கு கிடைக்கிற உணவை விட அற்புதமான உணவுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான், ஆகையினால் ஏவுகணை தாக்குதல்களில் ஷஹீதாக்கப்படுவதை என் மனம் விரும்புகிறது, இந்த குழந்தைகளும் இந்த மண்ணில் தான் வாழுகிறார்கள், இந்த மண்ணில் தான் வாழுகிறார்கள். நம்முடைய குழந்தைகள் சின்ன வயசுலேயே அத்தா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, என் குழந்தை ரீல்ஸ் போடுறான். ரெண்டும் குழந்தைகள் தான், ரெண்டுமே குழந்தைகள் தான். ஒன்று ஷஹீதாக வேண்டும் என்று துடிக்கிற குழந்தை, இன்னொரு சிறுவன் சொல்லுகிறான், இந்த மண்ணில் நான் கொல்லப்பட்டால் தானே என் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாவை நான் போய் பார்க்க முடியும். அந்த உணர்வுகளால் ஒரு குழந்தை சமூகங்கள் மறுமையின் பிம்பங்களாக எழுப்பப்பட்டிருப்பதும் இந்த மண்ணில் வசிக்கிற ஈமானிய சமூகத்தில் தான். மோமீன்களே, நம் வாழ்க்கையில ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை என்ன தெரியுமா? அவர் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கெல்லாம் கால அளவை சொல்லவில்லை பெருமானார். தாயினுடைய மடியிலிருந்து மன்னரை வரை கற்றுக்கொண்டிருங்கள், ஏதாவது ஒன்று கற்றுக்கொள்ளுங்கள். இந்த கல்வி ஒன்றுதான் உங்களை மூமினாக, முஸ்லிமாக, தக்வாவுடையவனாக வாழ வைக்கும். அந்த இடத்தில் நாம் வென்றிருக்கிறோமா, தோற்று போயிருக்கிறோமா என்பதை அளவுகோலாக நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெரிய மஹல்லாக்களில் அடர்த்தியாக வாழுகிற இஸ்லாமிய சமூகம் நிறைந்திருக்கிற பகுதிகளில் அந்த மதரசாக்களுக்கு வருகிற குழந்தைகளின் எண்ணிக்கையை வைத்து இந்த சமூகத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை கணித்து விடலாம். எனக்கு வசதி இருக்கு, ஒரு அஜர்த்து பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வந்து நான் எப்படியாச்சும் ஓதி கொடுத்துருவேன், அல்லாது அது அல்லாது. அந்த குழந்தை ஓதிக்கொள்ளும், குர்ஆனை கற்றுக்கொள்ளும். ஆனால் ஒரு சமூகமாய் ஜமாத்தோடு இணைகிற வயது குழந்தை பிராயம், அது அப்படியே மதரசாக்கு வருது. பெரியவர்களை எல்லாம் பார்க்கிறது, உள்ளம் தொழுதுட்டு போறாங்க. நானும் தொழுகையாளியாக மாற வேண்டும் என்ற உணர்வுக்கு உந்தப்படுகிறான். நாம குழந்தைகளை பார்த்து படிக்கிறதில்லே, சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ஓதுது, நானும் ஓதணும். மோமீன்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல பயிற்று விட்டது என்ன தெரியுமா? குழந்தைகள் பெரியவர்களுக்கு பணிவிடை செய்து பழக வேண்டும், பெரியவர்களுக்கு மரியாதை செய்து பழக வேண்டும், மார்க்கத்திற்காக சேவையாற்ற வேண்டும். எனவே பெருமானாருக்கும் குழந்தைகளுக்கும் போட்டியே நிலவியது. குழந்தைகள் எல்லாம் பேசி வச்சுக்குவாங்க, இன்றைக்காவது பெருமானாரை பார்த்தவுடன் முந்திக் கொண்டு சலாம் சொல்ல வேண்டும். ஆனால் பெருமானார் உயர்ந்த பண்பு என்ன தெரியுமா? குழந்தைகளை முந்திக் கொண்டு பெருமானார் தான் சலாம் சொல்லி இருக்கிறார். அந்த சமூகத்துல தான் நாம எப்படி இருக்கோம்னா, ஏய் என்ன சலாம் சொல்லாம போற, எவ்வளவு வித்தியாசம். முந்திக்கொண்டு பெருமானார் சலாம் சொன்னதினால் பெருமானாருக்கு என்றைக்காவது முந்திக்கொண்டு சலாம் சொல்ல வேண்டும் என்ற உணர்வுக்கு ஆட்படுத்தப்பட்ட குழந்தைகள் சலாம் சொல்வதில் பெருமானாருக்கு போட்டியாளர்களாக இருந்திருக்கிறார்கள். அடுத்து என்ன? அல்லாஹ்வுடைய நபியை பார்க்கிற பெரும்பாக்கியம். எப்படியாவது பெருமானாரை நெருங்கிவிட வேண்டும். அதனால பெருமானார் சொல்லாமலேயே பெருமானாரின் காலணிகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள்.
பெருமானாருக்கு நீர் தேவையை எடுத்து வைத்தார்கள். பெருமானார் பல் துலக்குகிற மிஸ்வாக்கை கொண்டு வந்து தந்தார்கள். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பெரியவர்களுக்கு நாம் பணிவிடை செய்து அவர்களுடைய அழகான துஆவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பிய குழந்தைகளுக்கு பெருமானார் பரிசாக தந்தது என்ன தெரியுமா? பரிசாக தந்தது என்ன தெரியுமா? ஒரு குழந்தை பெருமானாரை சுற்றி சுற்றி வந்தது. அந்த குழந்தை பணிவிடை செய்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் தலையில் கை வைத்து துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஆதிஹில் ஹிக்மா. இப்னு அப்பாஸ், இந்த பெயர் இல்லாமல் இஸ்லாமிய வரலாறுகள் நகரவே நகராது. இப்னு அப்பாஸ் என்ற பெயர் இல்லாத வரலாறோ குர்ஆனுடைய வியாக்கியானங்கள் உலகம் முழுவதும் பயணிக்க முடியாது. சின்னவர்னா பெருமானார் வஃபாத் ஆகிற பொழுது 13 வயசு. பெருமானார் ஒரு துஆ தான் செய்தார்கள். அந்த சிறுவரிடம் இருந்த நற்குணம், பணிவிடை குணம், அந்த குர்ஆனுடைய தேட்டம். அல்லாஹ்வுடைய ரசூல் துஆ செஞ்சிட்டாங்க. யா அல்லாஹ், இந்த குழந்தைக்கு ஞானத்தை கொடு. அல்லிமுல் குர்ஆன் வஃபக்கிஹு ஃபித்தீன். குர்ஆனுடைய ஞானத்தை கொடு, மார்க்கத்தில் மேதையாக்கி விடு. 13 வயதில் புருவங்கள் நரைத்து போன சஹாபாக்களுக்கு குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்கம் சொல்லுகிற ஆற்றல் அந்த சிறுவருக்கு கிடைத்தது. உலகம் போற்றுகிற மிக பெரும் பண்டிதராய் ஆசிரியராய் விளங்கினார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் தன் மகன்கிட்ட சொல்வார். அந்த பையன்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கிறாங்க, நீ என்னடா பண்ணன? தன் மகனுக்கு உற்சாகப்படுத்துகிறார், தன் மகனை தூண்டுகிறார்கள். மகன் திரும்ப சொல்லுகிறார், பெருமானாரிடம் எழுந்து நான் எதையாவது சொல்ல. அவர்கள் தப்பா நினைச்சுக்கிட்டாங்கன்னா அந்த சிறுவர்களுக்கு இருக்கக்கூடிய உயர் குணம். ஆனாலும் உமர் நாயகம் விடவில்லை, மகனை தூண்டினார்கள். பெருமானாருடைய நெருக்கத்தை பெறுவதற்காக ஆட்பட்டவர் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, குர்ஆன் எனக்கு தான் இறங்குச்சு, ஜிப்ரீல் என்கிட்ட தான் ஓதி காண்பிப்பாரு. ஜிப்ரீல் ஓதி காண்பிக்கிற பொழுது அந்த குர்ஆன் எவ்வளவு நெகிழ்ச்சிக்குரியதாக அந்த பரிசுத்தமாக இருக்குமோ, குர்ஆன் இறங்கியதை போலவே ஓத கேட்க ஆசையா என் சிறுவர் இளவல் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். ஆடு மேய்க்கிற சின்ன பையன். பெருமானாரும் அபூபக்கர் நாயகமும் அவரை சோதிக்கிறார்கள். பசிக்கு கொஞ்சம் பாலை கொடுப்பா. அதெல்லாம் முடியாது, முதலாளிக்கு தெரிஞ்சா திட்டுவார். முதலாளி தான் இல்லையே, நீ பாலை கறந்து கொடுத்தால் யாருக்கு தெரிய போகிறது? ஆடு மேய்க்கிற சிறுவன் வானத்தை காண்பித்தான். அவன் பார்க்கிறானே. அந்த ஈமானுடைய தேட்டம் அந்த சிறுவனிடம் இருந்ததை பெருமானார் அறிந்து அருகாமையை தந்தார்கள். சொன்னாங்க, உங்களில் யாருக்காவது குர்ஆன் இறங்கியதை போலவே ஓத வேண்டும் என்ற ஆசையா? இந்த சின்ன சிறுவர் உம்மு அப்து என்று சொல்லக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர் ஓதுவதை போன்று ஓதட்டும் என்று சமுதாயத்திற்கு ஒரு குர்ஆனிய சிறுவனை அடையாளப்படுத்தியவர்கள் பெருமானார். மோமின்களே, ரமலானுக்கு பிறகு இந்த சமூகத்தில் முதல் நடவடிக்கையாக மதரசாக்கள் திறக்கப்பட்டு ஓராண்டு காலம் அவர்கள் 4 வயசு 5 வயசுல வீட்டிலிருந்து வெளியே வந்து சமூகத்தோடு சங்கமிக்கிறார்கள். நம்ம குழந்தைகள், நம்ம இளைஞர்களுக்கெல்லாம், ஏன்னா வேற சமுதாயத்துல இந்த கட்டமைப்பு கிடையாது. அவர்களுடைய மார்க்கமோ வழிபாடுகளோ பெற்றோர் செல்லுகிற பொழுது குழந்தைகள் செல்வார்கள், அவ்வளவுதான். சமுதாயத்தோடு இணைகிற பெரும் வாய்ப்பு குழந்தைகளுக்கு தான் கிடைக்கும். சமுதாயத்தோடு இணைகிறார்கள், நின்று பார்க்கிறாங்க. பெரியவங்க எல்லாம் என்ன இங்க என்ன நடக்குது, இவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள், அது என்ன பஞ்சாயத்து. சிறு வயதிலேயே சமூக உணர்வோடு உருவாக்கப்படும் ஒரு இடம். நான் தெளிவா சொல்றேன், மதரசாவில் வந்து ஓதி செல்லுகிற ஒரு குழந்தைக்கும் பள்ளிவாசல் மதரசாவினுடைய தொடர்பில்லாத கான்வென்டினுடைய குழந்தைக்கும் நிற்க வைத்து நீங்கள் பரிசோதனை செய்யுங்கள். தயக்கத்தால் தாழ்ந்து போவார்கள். கான்வென்ட் குழந்தைகள் தயக்கம் இல்லாமல் ஜெயித்து காண்பிப்பார்கள் மதரசாவில் வந்த மாணவ குழந்தைகள். ஏன்னா இவங்க சமூகத்தோடு பழகிறார்கள், பெரியவர்களோடு பழகிறார்கள், குர்ஆனிய உரையாடல்களை கேட்கிறார்கள், பெருமானாருடைய வரலாற்றை கேட்கிறார்கள்.
தான் யார் என்பதை உணர்கிறார்கள். தன்னை பெற்றெடுத்தவர்களின் பெரும் மதிப்பை அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையில் உணர்கிறார்கள். சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை மஸ்ஜித் என்ற பொதுத்தளத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறார்கள். மதரசாக்களை அலங்கரிக்காவிட்டால் அடுத்த தலைமுறை ஆபத்தில் போய் நின்றுவிடும். அதுதான் இன்றைய யதார்த்தம். எனவே மோமீன்களே, நம்முடைய பெற்றோர்கள் நம்மை உருவாக்கி தீனை நம்மிடத்தில் தந்தார்கள். அதுதான் மிகப்பெரிய சொத்து. மொத்தம் என்ன விட்டுட்டு போனார்ப்பா, வீடு வாசல் அது இருக்கும், அது போகும். இருந்தவர்களுக்கு நிரந்தரம் இல்லை, இல்லாதவர்களுக்கு அதுவும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் எங்க அத்தா என்ன மதரசால விட்டாரு, என்னை குர்ஆன் ஓத வைத்தார், எனக்கு பெருமானாரை அடையாளம் காண்பித்தார், நான் அந்த புரிதலில் ஒரு வாழ்வை கற்றுக்கொண்டேன் என்பதுதான் நிஜமான சொத்து. பெரிய மொஹல்லா கணக்கெடுத்தால் ஒரு 1000 குழந்தைகள் வந்து ஓடுவதற்கான வசதி வாய்ப்புகள் உள்ள இடம். ஆனால் நம்முடைய சூழ்நிலை அல்லது நாம சொல்லிக்கொண்ட சூழ்நிலை, குழந்தை காலையில் 7 மணிக்கே ஸ்கூலுக்கு போயிடுவான், சாயந்தரம் ஸ்கூல்லே டியூஷன் முடிச்சுட்டு வருவான், பிறகு டயர்டு. அப்புறம் வீட்டில் வந்து அத்தா அம்மா 2 பேரும் சேர்ந்து ஒரு எல்கேஜி குழந்தைக்காக ஹோம்ஒர்க்கு செய்து கொடுத்து ஒரு நாளை முழுவதையும் அந்த கல்விக்காக அர்ப்பணிக்கிற பெற்றோர்கள், அவனுடைய உண்மையான வாழ்வு தீனுடைய வாழ்வாக வர வேண்டுமானால் இந்த மதரசா சூழல் அவனை உருவாக்கி தரும். மோமீன்களே, அதை கவனத்தில் கொண்டு நாடு, தேசம், உலகம் போய்கொண்டிருக்கிற அபாயகரமான சூழ்நிலை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். யூதத்திற்கும் நசரானியத்திற்கும் ஈமானுக்குமான போர் தான் நடைபெற்று கொண்டிருக்கிற ஈரானிய போர். நீங்கள் அதில் எல்லாம் பார்க்கலாம். ஏறத்தாழ ஒரு 20-30 ஆண்டுகள் நெடும் பொருளாதாரத்தினுடைய தடையிலேயே வாழ்ந்த ஒரு நாடு. அவங்க முஸ்லிம்கள் என்பதற்காக அடக்கப்பட்டார்கள். இப்போ நாம் எப்படி இதை பார்க்குறோம்னு சொன்னால், ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுவான், வலவுலா தஃபுல்லாஹின் நாஸ பஅதஹும் பிபஅத், ஒருவரை வச்சு ஒருத்தர் அல்லாஹ் அடக்கிட்டே இருப்பான். அதுதான் உலகத்தின் இயல்பு. அமெரிக்காவை கண்டு சில நாடுகள் பயப்படும் என்று சொன்னால், நாங்கள் எதையும் செய்து விடுவோம் என்று அத்துமீறும் பொழுது ஒரு சின்ன தேசம் அவர்களுக்கு பாடம் சொல்லுகிற இடத்தில் அல்லாஹ் கொண்டு வந்து வைத்து விடுவார். ஆனால் நாம் இப்போ சமூகத்துக்குள்ளே சைத்தானிய சிந்தனைகள் எப்படி தெரியுமா? அது நிறைய இந்த மாடர்ன் இஸ்லாம்னு ஒன்று இருக்கு. நாங்கள்லாம் தாயிகள், சவுதி ரொம்ப பரிசுத்தமானவன், ஈரான் ஷியா அப்படின்னா, ஒரு ஷியாவிடம் இருக்கிற வலுவான ஈமான் இந்த தாக்கப்பட்ட 9 பிராந்தியங்களில் இல்லாமல் போனது ஏன்? பெருமானார் சொல்வார்கள், ஒரு காலம் வரும் என் உம்மத்தின் பொருளாதாரம் மிக பெரும் பொருளாதாரத்தை பெறுவார்கள். அரபு நாடுகள் அத்தனையும் செல்வம் கொழிக்கிறது. அடுத்து என்ன செய்வான்? எதை சொல்லவில்லை பெருமானார், ரொம்ப அழகா சொல்வாங்க, யததாவலூன ஃபில் புன்யான். யார் உயரமா கட்டடங்கள் கட்டுறது? துபாயில அதென்ன புருஜ் கலீஃபா நீ கட்டிட்டியா? அதை விட பிரம்மாண்டமான சவுதியில கட்டுவேன். உலகத்தில் உயரமான கட்டிடங்கள் யார் வைத்திருக்கிறார்கள் என்பதில் போட்டி போடுவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி சொன்னது கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. சரி, இன்னொரு பக்கம் எல்லா இஸ்லாமிய தேசங்கள் மார்க்கம் நல்லா இருக்கு, அருமையா பேசுறாங்க, அவருடைய கோலங்கள் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் முழுமையான அமெரிக்காவின் அடிமைகள்னா அமெரிக்காவுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இங்கதான். இவனுடைய வளத்தை தீர்மானிப்பது அமெரிக்கா. இப்ப ஈரான் சொல்ற கோஷம் என்ன? நீ யாராவோ இருந்துட்டு போ, உன் மண்ணை இன்னொருவன் ஆள்வதற்கு ஏன் நீ அனுமதிக்கிறாய்? உன் வளத்தை இன்னொருவன் தீர்மானிப்பதற்கு நீ ஏன் அனுமதிக்கிறாய்? சதாமை உலகம் இழந்தது, இப்ப பேசுது. அந்த ஆள்கிட்ட அணு ஆயுத சக்தி இல்லை, யுரேனியமும் இல்லை, பொய் சொல்லி அடித்தார்கள், ஒழித்தார்கள், இன்னொரு சதாம் கிடைப்பானா? உலகத்திலேயே அனைத்தையும் இலவசமாக தந்தவர்
கதாபி, லிபியாவினுடைய அதிபர், உலகத்துல எல்லாமே ஒரு முன்மாதிரியான நாடு. ஆனா புரட்சிகரமான சிந்தனை என்ன? நசராணி ஆகாதுன்னா தெருவில் வைத்து சொந்த மக்களாலே அடித்துக் கொள்ள வைக்கப்பட்டார். இவன் தான் ஷியா சன்னிங்கிற பிரச்சனை உருவாக்குறான். நம்ம ஆளுகளும் விவரம் தெரியாம இங்க இருக்கக்கூடிய இயக்கம் சார்ந்த அந்த நவீன சிந்தனையாளர்கள், ஐயோ அவர்கள் ஷியா. அரசியல் ரீதியாக பாருங்கள், பூகோள ரீதியாக பாருங்கள், அது ஒரு இஸ்லாமிய தேசம். அங்க இருக்கிற மக்களுடைய ஈமான் வலிமையானது, உறுதியானது. ஒரு இஸ்லாமிய பேரரசை கட்டமைத்து போராட்ட குணத்தோடு வாடுகிறார்கள். தன்னுடைய மக்களுடைய சொகுசை அவர்கள் நீண்ட காலம் தவிர்த்து விட்டார். இந்த நிலைமை நமக்கும் வரும். தேர்தலுடைய காலம், கை நீட்டி காசு வாங்கிட்டோம், பண்ட பாத்திரங்கள் வந்து சேர்ந்து விட்டது, யாரோ ஆட்சிக்கு போகட்டும். இவ்வளவு வலிமையான ஒரு சமூகத்திற்கு போட்டி, கடுமையான போட்டி இருக்குங்க. ஒரு 5 சீட்டுக்கு அல்லோலப்பட்டு யாசகர்களை விட இழிவாக நடத்தப்பட்டு இது சமுதாயத்தின் அடையாளம் என்ற பிம்பங்கள் நம் இது திணிக்கப்படுதனா, நம்முடைய இயலாமையை இந்த மண்ணில் இருந்து நினைத்து பார்க்கிறோம். பாசிசம் மிக பயங்கர பகிரங்கமாக இந்த நாடை ஆளுகிற மத்திய அரசனுடைய அமைச்சர்கள் இது இந்து நாடு அப்படின்னு தெளிவா பேட்டி கொடுக்கிறார். இது அரசியல் சட்டத்திற்கு முரணானது, சிறைப்படுத்தப்பட வேண்டிய வார்த்தைகள். இதையெல்லாம் உச்சரித்து விட்டு அவர்கள் நம் மண்ணிலும் தேர்தல் அடையாளத்தில் வந்து நிற்கிறார்கள் என்றால் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பாடம் தான் ஈரானுடைய போர். நாம் மார்க்கத்தை விற்பனையாக ஆக்கும் பொழுது, நம்முடைய ஈமானை நாடகமாக ஆக்கும் பொழுது, நம் நாகரிகத்தை பிறருக்காக விட்டுக் கொடுக்கிற பொழுது அல்லாஹ் எதிரிகளை உங்கள் மீது சாட்டுவார். எதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லல, எதை சொல்லவில்லை? கியாமத்தினுடைய அத்துணை அடையாளங்களும் எங்கு உருவாகி வரும் என்பதை பெரும்பாடமாக சொன்னவர்கள் பெருமானார். இந்த நேரத்தில் நமக்கான பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வா, ஒருபோதும் யகூதிகள் நஸ்ரானிகளோடு நட்புறவு உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்வார். அது நச்சு. அந்த நச்சு தன் வேலையை செய்யும். இந்த போர்க்களத்தில் நடக்கிறது அப்படியே நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, இரவோடு இரவாக கத்தரை அடித்து விட்டு ஈரான் தான் அடித்தது என்ற பழியை போட்டார்கள். இதுதான் அவர்களுடைய வேலை. மீண்டும் ஈரான் இஸ்லாமிய உலகங்களை அழைக்கிறது. நம்முடைய தேசம், நம்முடைய பகுதியை நாம் சேர்ந்து போராடலாம், ஓரணியில் வாருங்கள், நம்முடைய பொருளாதாரம் நாம் விலை தீர்மானிப்போம். அந்த விழிப்புணர்வு வரும் வரை இந்த போராட்டங்கள் நடக்கும். ஆனால் இதற்கு பின்னால் அனாதையாகி போன 1000 குழந்தைகள் இல்லையா, குழந்தைகளை இழந்த 1000 குடும்பங்கள் அந்த மண்ணில் நின்று ஒரு கணம் நீங்கள் யோசித்து பாருங்கள். சொகுசாய் ரமதானை முடித்து விட்டு உட்கார்ந்துருக்கிறோம். அவங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, எங்களுக்கெல்லாம் ரமதான்ல ஒரு பிரச்சனையே இல்லை, வருஷம் முழுவதும் ரமதானா தான் வண்டி ஓடிட்டு இருக்கு, சாப்பாடும் இல்லை, சஹரும் இல்லை, இஃப்தாரும் இல்லை. இடிபாடுகளுக்கு இடையே அழகான கோலத்தில் பாங்கும் இகாமத்தும் சொல்லி ஜமாத்தை தொழுகிற அந்த பாலஸ்தீன் கஸாவுடைய குழந்தைகள், மக்கள் எப்படி அவங்க ஈதுல் ஃபித்ரை கொண்டாடுகிற மகிழ்ச்சியை பார்க்கிறோம். எவ்வளவு பெரும் சோதனை! இந்த சமூகம் ஒன்றுபட வேண்டிய அவசியத்தை தான் இந்த உலக போர் நமக்கு நிலைநாட்டி கொண்டிருக்கு. இன்னொன்று, ரப்புல் ஆலமீன் இது இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும் என்று சொன்னால் அது ஒரு கட்டத்தில் மத போர்களாக மாறும் பட்சத்தில் என்னென்ன நடக்க வேண்டுமோ அந்த படுபயங்கர, நமக்கு போரே நடக்காம செத்து போயிடுவோம். கேஸ் இருக்காது, கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது. இன்டர்நெட் ஆஃப் ஆனால 800 கோடியில 400 கோடி செத்து போயிடுவான். 400 கோடி செத்து போயிடுவான். ஏன்னா காலையில் எந்திரிக்கும் போதே அதை தான் எடுக்கிறது. மிகப்பெரிய விபரீதங்களை உலகம் சந்திக்கும். இதுக்கு இடையில தனக்குத்தானே குண்டை போட்டுக்கொண்டு ஈரான் தாக்குவதாக நாடகம் ஆடுகிற அமெரிக்கா, மோசமான ஒரு வில்லத்தனம்.
இதையெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் படிப்பினை என்ன? இந்த உம்மத் ஓர் அணியில் திரள வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், அனுசரிக்க வேண்டும், சொந்த சமூகத்தின் மீது முஹப்பத்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்விற்காக வாழ வேண்டும். இந்த பாடங்களை பெறாதவரை எதிரிகளை அல்லாஹ் நம் மீது தொடர்ந்து சாட்டி கொண்டிருப்பான். ஈரானிய மக்களுக்கும் அரபு தேசங்களுக்கும் ஹிதாயத்திற்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் அமைதியான உலகம் உருவாகுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. நடைபெறும் காட்சிகள் எங்கோ நடப்பதல்ல, நமக்கான பாடங்கள், நமக்கான பாடங்கள். சொத்து சுகம் பதவி அந்தஸ்து எதுவுமே வராது. காலையில கோடீஸ்வரன் 10 மணிக்கு ரொட்டிக்காக யாசகம் கேட்கிற நிலை, காலையில் மருத்துவர், சாயந்தரம் பேஷண்டா இருக்க, எதுவும் நடக்கலாம். உலகம் மிக மோசமானது. அல்லாஹ் திரும்ப திரும்ப எச்சரிக்கிறார், யகூதிகள் நஸ்ரானிகளை ஒரு காலும் நீங்கள் நம்பாதீர்கள். பெருமானார் ஏதாவது சொல்லும் போது யாரை சொல்லுகிறீர்கள்? யாரை சொல்லலாம்? நான் யாரை சொல்லுவேன்? யூதர்களையா? வேற யாரை சொல்லுவேன்? நஸ்ரானிகளையா? வேற யாரை சொல்லுவேன்? உலகத்தின் மோசமான மனித சமூகம் அது. அந்த தாக்கம்தான் என்றைக்கு மார்க்கத்தை விட்டும் அரபுலகங்கள் விலகி நின்றதோ, அவர்களை நண்பர்களாக ஆக்கி கொண்டதோ, அதனுடைய விலையை 2026 அனுபவிக்கிறார்கள், பார்க்கிறார்கள். காலங்கள் அவர்களுக்கு பாடம் நடத்துகிறது. நமக்கான பாடமாக காட்சி ஊடகத்தில் காட்டுகிறது. நாமும் திருந்த வேண்டும், அவர்களும் திருந்த வேண்டும், உலகம் அமைதி பெற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.